உன் மகாபலம் எதனால உண்டாயிருக்கிறது? உன்னை எதனால சிறுமைப்படுத்தலாம்? உன்னை எதனால கட்டலாம்? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தரிசனத்தினால கட்டப்பட்டவன் அந்த கட்டை அவிழ்த்து விட்டு தன் கண் போன போக்கிலே, தன் மனம் போன போக்கிலே, இந்த சிம்சோன் தனக்கு எது நலம் என்று பட்டதோ அதை தேர்ந்தெடுத்து கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக என்னை வைத்தார், எந்த தரிசனத்தோடு என்னை அழைத்தார் என்பதை மறந்ததுனாலதான் இங்க இவன் கேட்கிறார், ஓ உன்னை எதனால கட்டலாம்? உன் பலத்தை எப்படி சிறுமைப்படுத்தலாம்? வசனம் உன்னை கட்டலைனா இப்படிப்பட்ட உலக உறவுகளோ, மாம்ச எண்ணங்களோ, உலக பாவங்களோ உன்னை கட்டி போன சமயே நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுங்க, வசனம் உன் வாழ்க்கையை கட்டணும், உன் பிள்ளைகளை கட்டணும், உன் குடும்பத்தை கட்டணும். இந்த வசனம் உன்னை கட்டவில்லை என்றால் இந்த உலகத்தின் அசுத்தங்கள் உன்னை கட்டி போடும், உன் பிள்ளைகளை கட்டி போடும். அன்னைக்கு வந்து ஐயோ என் பிள்ளை இப்படி சிக்கிட்டானே, ஐயோ என் குடும்பம் இப்படி போயிருச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. வசனம் கட்டுவதற்கு ஒப்பு கொடுக்காத வரைக்கும் சோதரம் உனக்கு பாதுகாப்புக்கு நிச்சயம் கிடையாது. இன்னைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கலாம், இன்னைக்கு நல்லா போறது போல இருக்கலாம், இன்னைக்கு நல்லா வளர்ந்து வரலாம். ஆனால் வசனம் ஒரு மனுஷனை கட்டினால் மாத்திரம் தான் அவன் கனி கொடுக்க முடியும்.